Hello everybody, welcome to your channel. இன்னைக்கு இந்த வீடியோல WordPress கோர்ஸோட பார்ட் 3 இருக்க போது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு WordPress நேவிகேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது என்னன்னா இந்த WordPress ஓட full interface பத்தி சொல்லிருக்கேன். எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல எப்படிலாம் யூஸ் பண்றது அது எல்லாமே சொல்லிருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நான் ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஒரு 4-5 தீம் சொல்லிருக்கேன். அதுல உங்களுக்கு பிடிச்ச தீமை நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்களோட blogging career நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட affiliate வெப்சைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டொமைன் என்னது, ஹோஸ்டிங் என்னது, அது ரிலேட்டட் பார்ட் 1ல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மேலே இருக்க ஐ பட்டன்ல கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2ல எப்படி ஒரு வேர்ட்பிரஸை ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்ல இன்ஸ்டால் பண்றது அதுவும் சொல்லியிருக்கேன், ஃப்ரீ அண்ட் பெய்ட் ஹோஸ்டிங்ல. ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மேலே இருக்க ஐ பட்டன்ல கிடைச்சிரும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த கோர்ஸோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டா வரும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு வேர்ட்பிரஸோட இன்டர்ஃபேஸ் வந்து காமிக்க போறேன், எப்படி வந்து வேர்ட்பிரஸை நேவிகேட் பண்றது. அது மட்டும் இல்லாம ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்க போறேன், ஃப்ரீ தீம் தான். உங்களுக்கு ஒரு 4-5 தீம் சொல்றேன், அது எல்லாமே நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிளாகுக்கு நீங்க அந்த ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மேல டேஷ்போர்ட்னு இருக்கும், அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆயிரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் பிளகின்ஸ், தீம்ஸ் இல்லைன்னா வந்து வேர்ட்பிரஸோட அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இங்க வந்து ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா இங்க கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ்னு இருக்கு, ஸோ அது மேல கிளிக் பண்ணி நீங்க வந்து ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இங்க கீழே வந்தோம்னா இங்க போஸ்ட்னு இருக்கு. போஸ்ட்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களோட பிளாக் ஆர்டிகல்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களோட பிளாக் போஸ்ட், இது எல்லாமே நீங்க வந்து போஸ்ட்ல வந்து எழுதுவீங்க. நீங்க வந்து என்னைக்குமே பேஜஸ்ல எழுத மாட்டீங்க, போஸ்ட்ல வந்து அது எல்லாமே வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து. நீங்க ஒரு நல்ல ட்ரிக் என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ல எழுதிக்கோங்க உங்களோட பிளாக் போஸ்ட், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எல்லாமே நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன் எப்படி வந்து நீங்க வந்து பிளாக் போஸ்ட்ல எழுதுறது, எப்படி வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்றது எல்லாமே சொல்றேன். அடுத்ததாக இங்க மீடியான்னு இருக்கு. மீடியால என்னன்னா நீங்க வந்து உங்களோட இந்த பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாமே இங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். உங்களோட மியூசிக் எல்லாமே நீங்க இந்த லைப்ரரியில ஆட் நியூன்னு கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இங்க கீழே வந்தோம்னா இங்க பேஜஸ்னு இருக்கு. பேஜஸ்னா என்னன்னா உங்களோட இந்த ஹோம் பேஜ், கான்டாக்ட் அஸ், அபவுட் அஸ், டிஸ்க்ளைமர், பிரைவசி பாலிசி. ஸோ முக்கியமாக சொல்ல போனோம்னா ஒரு 5-6 பேஜஸ் இருக்கும். நீங்க வந்து அதை வந்து இங்க வந்து பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேஜஸ்குள்ள தான் எல்லாமே போஸ்ட் இருக்கும். எல்லா போஸ்ட்டுமே அந்த பேஜஸ்குள்ள தான் நீங்க வந்து வைப்பீங்க. அடுத்ததாக இங்க கீழே வந்தோம்னா இங்க கமெண்ட்ஸ்னு இருக்கு. ஸோ உங்களோட வெப்சைட்ல ஏதாச்சும் கமெண்ட்ஸ்ல வந்துச்சுன்னா, உங்களோட போஸ்ட்ல ஏதாவது கமெண்ட்ஸ்ல வந்துச்சுன்னா நீங்க இங்க எல்லாமே பாத்துக்கலாம். அப்படியே இங்க கீழே வந்தோம்னா இங்க அப்பியரன்சஸ்ன்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தீம்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட தீம் வந்து இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச தீமை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த தீமை வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸில் போய் அந்த தீமை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே விட்கெட்ஸ்னு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த சர்ச் பார், ரீசெண்ட் போஸ்ட்டு அது மாதிரிலாம் இருக்கும், அதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்ததாக அப்படி இங்கே கீழே வந்தோன்னா இங்கே மெனியூஸ்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே மெனியூஸ்லாம் இருக்கும், ஹோமு, போஸ்ட்டு, கான்டாக்டஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மெனியூஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த தீம் வந்து ஏதாச்சும் எடிட்டிங்லாம் பண்ணணும்னா, அந்த கோடிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த PHPலாம் தெரிஞ்சால் நீங்கள் அந்த தீமை எடிட் பண்ணலாம். அப்படி இங்கே கீழே வந்தோன்னா இங்கே பிளகின்ஸ்னு இருக்குது. பிளகின்ஸ்னா என்னன்னா உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் டூல் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் இந்த சோஷியல் லிங்க்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களோட வெப்சைட்டில் இந்த உங்களோட வாட்ஸ்அப் வந்து லிங்க் பண்ணணும்னா அதை நீங்க பிளகின்ஸ் மூலமா பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்ப் மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க வந்து பிளகின்ஸ் மூலமா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சொல்ல போனால் அந்த வேர்ட்பிரஸ்ல ப்ளஸ் பாயிண்டே இதுதான், உங்களுக்கு வந்து பிளகின்ஸ் வந்து கிடைச்சிருது. நீங்க வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க வந்து பிளகின்ஸ் மூலமா சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாகர்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து பிளகின்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் தீம்ல வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னா நீங்க வந்து மேனுவலா உங்களுக்கு HTML, CSS எல்லாம் தெரிஞ்சா நீங்க வந்து பண்ணலாம். ஆனால் இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோடு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும்னாலும் அதுக்கு வந்து பிளகின்ஸ் இருக்கு. அடுத்ததாக அப்படியே கீழே வந்தோம்னா இங்க யூசர்ஸ்னு இருக்கு. உங்க வெப்சைட்ல யாராச்சும் வந்து யூசர்ஸா நீங்க வந்து ஆட் பண்ணணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்க டூல்ஸ்னு இருக்கு. ஸோ டூல்ஸ்னு என்னன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து பிளகின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதோட டூல்ஸ்லாம் இங்கே வந்து ஷோ ஆயிரும். அதோட இந்த ஆட் ஆன்ஸ், செட்டிங்ஸ்லாம் இங்கே வந்து ஷோ ஆயிரும். அடுத்ததாக கீழே வந்து செட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ரைட்டிங், ரீடிங்லாம் இருக்குது. ஸோ நான் அப்கமிங் இந்த போஸ்ட்லாம் பண்ணும்போது, இந்த நம்ம போஸ்ட்டில் எழுதும் போது அதில் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே பெர்மலிங்க்ஸ்னு இருக்குது, அதுவும் சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் வேர்ட்பிரஸோட நேவிகேஷன். ஈஸி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு தான் இந்த வேர்ட்பிரஸோட ஹோம் பேஜ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2020 தீம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே அப்பியரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே தீம்ஸ்னு இருக்கு. அது மேலே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தீம் சேஞ்ச் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு.
இது பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக உங்கள் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இது வரும். ஸோ அடுத்ததாக ஸ்பார்க்லிங்னு ஒரு தீம் இருக்குது. இது ஃப்ரீ தீம் தான். நீங்கள் வந்து இது வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாகிங்க்கு ஒரு நல்ல தீம்னே சொல்லலாம். அடுத்ததாக இங்கே நான் ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன், ஒரு தீம் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ தீம்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச்சில் நீங்கள் வந்து ஜென்ரேட் ப்ரெஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் ஜென்ரேட் ப்ரெஸ்ன்னு சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தீம் இருக்குது, அது மேலே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தீம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான தீம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் எதுவும் ப்ரமோஷன்லாம் பண்ணல. இந்த தீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாகிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அஃப்லியேட் மார்க்கெட்டிங், இந்த அஃப்லியேட் வெப்சைட்டில் வேணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான தீம்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தீமோட ப்ரீமியம் வெர்ஷன் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 தீம் வந்து வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து டிலீட் கூட பண்ணிக்கலாம். இன்னொரு தீம் என்னென்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு கலர் மேக்னு சொல்லிட்டு ஒரு தீம் இருக்குது, அதை கூட நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் மேக்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த தீம் வேணும்னா கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பிளாகிங்க்கு இந்த அஃபிலியேட் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான தீம்னே சொல்லலாம். வேணும்னா நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ப்ரீமியம் தீம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காசு கட்டி ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா இங்கே அப்லோட் தீம்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜிப் ஃபைலாக இருக்கும், அது மூலிமா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியம் தீம் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் தீம் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீ தீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ஜென்ரேட் ப்ரெஸ் தீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த தீம் வந்து எப்படி இருக்குது பார்க்க நம்ம வந்து வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது வந்து லைட் வெயிட் தீம். நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் வந்து சீக்கிரம் வந்து ஓப்பன் ஆயிரும். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனலாக நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் பிளாகிங்க்கு இது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த இ-காமர்ஸ் இல்லைனா வந்து இந்த ஏஜென்சி வெப்சைட்டில் வேணும்னா நீங்கள் வந்து ஓஷன் டபிள்யூபி இல்லைனா ஆஸ்ட்ரா அது மாதிரி தீம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே சூப்பரான வெப்சைட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்னு இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே கூட கஸ்டமைஸ்னு இருக்குது, நீங்கள் இங்கே கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே விட்கெட்ஸ்னு இருக்குது. விட்கெட்ஸ்னு என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பாரு, ரீசன்ட் போஸ்ட்டு, ரீசன்ட் கமெண்ட்டு, ஆர்கைவ்ஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே விட்கெட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெனியூஸ்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் இங்கே அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர், ப்ரைவேசி பாலிசி, இது மாதிரிலாம் வரும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த தீம் அப்டேட்டு இல்லைனா ப்ளகின்ஸ் அப்டேட்டு, வேர்ட்பிரஸ் அப்டேட்டு எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைனா வெப்சைட் வந்து உண்மையாலுமே பிரச்சனை வரும். ஸோ ஏதாச்சும் அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ரொம்பவே முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இங்கே கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நியூவில் நீங்கள் வந்து போஸ்ட்டு, மீடியா, பேஜஸ்ஸு, யூசரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து வெப்சைட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விசிட் வெப்சைட்னு இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே சீரீஸ் வைஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு ஹோம் பேஜை ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு பேஜை எடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு சைட்டோட டைட்டிலாக சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுட்டா தான் இது மாதிரி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.